கர்நாடகாவில் பேராசிரியர் மோகன்குமார், சைனட் குமார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு பெக்யூலியரான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு கொஞ்ச நாள் வந்து ஒரு ஒரு காலேஜில் வந்து ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் மாஸ்டராக இருக்கார், அதாவது பிடி மாஸ்டராக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு தொடர்ந்து சில வேலைகளை செய்கிறார். அப்போ கர்நாடகாவில் குறிப்பிட்ட ஏரியாவில் முக்கியமான இடங்கள் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஒரு கழிப்பறைகளில் ஒரு பெண் வந்து பிணமாக்கல்ட்டா. அது எப்படின்னா, மணக்கோலத்தில் அதே மாதிரியான அந்த ட்ரெஸ்ஸோடையே பெண் கிடப்பாங்க, நகை இருக்காது. இந்த ஒரு கொலை தொடர்ந்து ஒரே பேட்டர்னில் நடக்குது. ஒரே மாதிரி பெண்ணை வந்து கொலை பண்ணி பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய அந்த கார்பரேஷன் பாத்ரூமில் போட்டு போயிடுறாங்க, நடக்குது. இது கர்நாடகா போலீஸுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. என்னன்னு தேடி பார்க்குறப்ப அங்கேருந்து ஒரு பெண் வந்து அதில் வந்து ஒரு பெண்ணுடைய மொபைல் கிடைக்குது, இறந்து போன. இது மாதிரி 30க்கும் மேற்பட்ட பெண்கள், அது 2000லேருந்து 2008, 2009 காலகட்டம் வரைக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து கொலைகள் நடக்குது. 1, 2 இல்லை 30 கொலை நடக்குது, ஒரே பேட்டர்னில் நடக்குது. அப்போ இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெண் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் கிடைக்குது. அந்த மொபைலை வந்து இவங்க எடுத்து ட்ரேஸ் அவுட் பண்ணுறப்ப அது இன்னொரு பெண்கிட்ட போகுது. அந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு பையனோட பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு ஒரு ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்க்குறப்ப அந்த பையன் வந்து யாருன்னு பார்த்தா ஒரு சின்ன பையன். அந்த பையனை போய் ட்ரேஸ் அவுட் பண்ணி பிடிச்சி பார்க்குறப்ப அந்த பையன் என்ன சொல்கிறான், இல்லை என்னுடைய மாமாவுடைய ஃபோனு